திருப்தி இருக்கப்படாது. புரியுறதோ? இப்போ 10 நாள் கேட்குறேன், திருப்தி சொல்லப்படாது, இன்னும் கேட்கணும். அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஏது விஷயமானாலும் நான் இதை செய்தேன், மேதையாகி விட்டேன்னு எந்த விஷயத்திலும் யாரும் நினைச்சிடக்கூடாது. ஆனால் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், நாங்கள் தான் தோத்துக்கிறோம். நம்மளை விட கெட்டிக்காரா இருக்காளே, மகாபாரதத்தில் ஒரு வியாக்கியானம், யுத்தம் நடக்கிறது, கர்ணன் பானம் போட்டான், அந்த அர்ஜுனனோட தேர் 40 மைல் தள்ளி விழுந்தது. அர்ஜுனன் பானம் போட்டான், கர்ணன் தேர் 50 மைல் தள்ளி விழுந்தது. அர்ஜுனன் சொன்னான் கிருஷ்ணர், பாத்தியா கிருஷ்ணா, நான் பானம் போட்டேன், 50 மைல் தள்ளி விழுந்திருக்கேன், அவன் போட்டான் 40 மைல் தான். கிருஷ்ணர் இப்படி பார்த்தார், நீ சண்டை போட்டுன்று நான் என் தொண்டன் ஆஞ்சநேயனோட பேசணும்னு கொடியில் இருக்கிற அனுமாரை கீழே இறங்கி வாழ்ந்தார். 2 பேரும் அந்தண்ட போனான், கர்ணை அடித்தான் பானத்தை. இப்போ அதே 40 மைல் தள்ளி விழுந்தான். கிருஷ்ணர் கிட்டக்க வந்தார், நான் என்ன சண்டை போட்டேன், ஏண்டா நானும் அனுமாரும் இருக்கிற போதே ஒருத்தன் 40 மைல் தள்ளினான், ஆறா பெரிய ஆளுன்னு கேட்டார் இல்லையா? அப்போ நம்ம எல்லாருமே உணரணும். சொல்லுங்க. அப்போ இந்த என்ன இருக்கு, அகலிகை விருத்தாந்தம், அந்த அகலிகை கர்ப்பப்பட்டதனால் பேச்சு மூச்சு நகர முடியாத ஒரு கல்லாயிருந்தாள். அப்போ நாம பகவானை வேண்டிக்கணும், எந்த விதத்திலும் எனக்கு கர்ப்பம் வந்துவிடக்கூடாது. அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஸ்திதியில் இருந்த அகலிகை, ரிஷி பத்தினியாக இருந்தவள், கண நேரம் எப்படி போயிட்டா பாரு. நாம உணரணும். ராமர் போய் கௌதமற்ற ஒப்படைக்க போறார், விஸ்வாமித்திரர் முன்னால போறார், ராமர் பின்னால வரார். ராமன் தோளை பார்த்தார், ராமன் திருவடியை பார்த்தார், நிறுத்தினார். நான் தாடகாவதத்தில் உன் கை வண்ணத்தை கண்டேன், இங்கே அகலிக விருத்தாந்தத்தில் திருவடி வண்ணம் பார்த்தேன். இப்படியே நடந்துருத்துன்னா ராமா லோகம் சுபிக்ஷமாக இருக்கும். இவ்வண்ணம் எத்தனை வண்ணம் சொல்கிறான் பாருங்க கம்பர். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம், இனி இந்த உலகினுக்கு ஒரு உய்வண்ணம் என்று மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். இன்னொரு அர்த்தம் என்ன, சீதா கல்யாணத்தோட நான் சரி ராமா, உன் கை வண்ணத்தில் கால் வண்ணம் தான் பார்த்தேன்னு. கால் தான் 1/4. ஏன்னா ராவண சம்மாரம் வரைக்கும் நான் இல்லை, 3/4 அனுபவிக்க முடியேன்னு அழுதாராம். கொண்டு போய் கௌதமன்ட்ட ஒப்படைச்சார் ராமர். என்ன சொல்லி ஒப்படைச்சார்? நெஞ்சினால் பிழைப்பில்லாதாள், அவளுக்கு ஹிருதயம் சுத்தம், அவளுக்கு காமம் இல்லை, கர்வத்தினால்தான் இந்த குற்றம் செய்து விட்டாள். அதனால்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும், குற்றம் என்பது நாம் எந்த விதத்தில் செய்யும் என்று நமக்கு தெரியாது. அதனால்தான் பகவானை வேண்டணும். எனக்கு நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையை தரையோ தரலையோ, குற்றம் செய்கின்ற சூழலை கொடுத்து விடாதே அப்படின்னு வேண்டணும். நம்மள்கிட்ட எவ்வளோ விஷயம் இருந்தால் என்ன, குத்தம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, போச்சு, நம்மள்கிட்ட இருக்கிற விஷயமெல்லாம் போயிடுவேன். நெஞ்சினால் பிழைப்பில்லாத,
ஏற்றுக்கோங்க. இந்த கௌதமன் தான் இங்கே ராமனுக்கு எப்படி வசிஷ்டர் குலகுருவோ அது மாதிரி கௌதமன் தான் ஜனகனுக்கு. இப்போ இவர் யாரை பழக்க வச்சார்? மாமனாராத்து குரு பத்தினிய. இன்னும் மாமனாராகவே வரல, அதுக்குள்ளவே செஞ்சுட்டார். ஆமாம், அதுதான் ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணார். மாமனாராத்தில் குரு பத்தினிக்கு நற்கதி கொடுத்ததுனாலேயே அவர் பொண்ணை கொடுத்துருக்கலாம்னு, வில்ல விளக்க சொல்ல வேண்டாம். குரு பத்தினிக்கு செஞ்சிருக்காரு. இப்போ விஸ்வாமித்திர போயிட்டார் முன்னால, லட்சுமணன் பின்னால வரார், ராமர் வரார், சீதை பார்க்கறா மாடத்திலேருந்து, ராமன் பார்க்கறான். காருல்லாவும் சீருல்லாவும் மித்திலையில் கன்னி மாடம் தன்னே வந்து நின்றவர் யாரோ, இவர் யாரோ? சீதை கேட்குற, என்ன பேரோ? அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். எந்த ஒரு பெண்ணையும் நிமிர்ந்து பார்க்காத ராமனே பார்த்தான், சீதையும் பார்த்தா. அதான் தமிழ் அப்படி எழுதினா, அண்ணலும் அவளும். தமிழில் இது கிராமட்டிக்கலாக இழிவு சிறப்பு உண்மைன்னு பேர். எந்த பெண்ணையும் நிமிர்ந்து பார்க்காத ராமன் பார்த்தான், எந்த ஆணையும் பார்க்காத சீதை பார்த்தான். என்ன கேளுங்கோ, வைஷ்ணவ சம்பிரதாயப்படி எழுதுறான் கம்பன். எங்க பார்த்தா ராமன்? சீதையோட ஹிருதயத்தை பார்த்தா. சீதை எங்க பார்த்தா? ராமன் தோளை பார்த்தா. நோக்கிய நோக்கு என்பது முதிகுள் வேலினை மதுகையான் தோளில் ஆழ்த்தின. அவன் தோளை பார்த்தாளாம். நோக்கிய நோக்கு, நீங்க சொல்றீங்களே நோக்கணும், அது சுத்த தமிழாக்கும். அதை நோக்கினாள் ஆறு? சீதை. இப்போ தாயார் பார்க்கலேன்னு வச்சுக்கோங்க, இவனால சிவதனுசை தொட்டு கூட பார்க்க முடியாது. சம்பிரதாயம் தெரிஞ்சுக்கோங்க, தாயார் கடாட்சம் வரும். நீங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் பெண் தெய்வம் இருக்கணும் பக்கத்தில். அதுதான் ஆதிசங்கரர் சொன்னார், நீ என்னடா சிவன் சிவன்கிற, எங்க அம்மா பார்வதி பக்கத்தில் இல்லைன்னா நீ சவம். சிவக சக்தியாய்த்தோ எதிபவதி சக்தக பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குஜலக ஸ்பந்திதும் அப்படி சொல்றார் பாருங்க. நம்மாழ்வார் சொன்னார், நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறோமோ அந்த தெய்வம் தான் பெண் தெய்வமா இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. வணங்கும் துறைகள் பல பலவாக்கி மதிவிகற்பத்தால் பிணங்கும் சமயம் பல பலவாக்கி அவையவை தோறும் ஒரு அணங்கு படைத்து. அணங்குன்னா தெய்வப்பெண். அதனால தான் நீங்கள் போனால் சிவன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா அம்பாள் சன்னதிக்கு போயிட்டு தான் சிவன் கோயிலுக்கு போகணும். பெருமாள் கோயிலுக்கு போகிறேன், தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாள் சேவை. புரிஞ்சுக்கோங்க. அதில் இன்னும் சொல்கிறது சாஸ்திரம். இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, மதுரையில் சிவன் கோயிலுக்கு. நான் உங்கள் ஊர் சிவன் கோயில் இன்னும் பார்க்கலை. சிவன் கோயிலாக இருக்காங்க, அம்பாள் தனியாக இருக்காளா? இங்கே அங்கே இல்லை. ஓ, இங்கே சேவிச்சுட்டு தான் அங்கே போகணும். இப்போ நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிற மதுரையிலன்னா மீனாட்சியை சேவிச்சுட்டு சிவனை சேவிச்சுட்டு திருப்பி மீனாட்சி சந்நிதி வழியாக தான் வெளியில் வரணும். இதுதான் சாஸ்திரம். பெருமாள் கோயிலுக்கு போகிறேன், தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாளை சேவிக்கணும். இது ரொம்ப பேருக்கு தெரியலை. பிரதோஷத்தன்னைக்கு நேர நந்திக்கு போகிறேன், இங்கே அம்பாளை சேவிச்சுட்டு தான் அங்கேயே போகணும். தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், ஸ்ரீரங்கத்தில் எல்லாரும் இப்படி ரங்கநாயகி தாயாரையே ஒஸ்தியா சொல்கிறாளேன்னு எங்கள் ரங்கநாதர் என்ன பண்ணார் தெரியுமா? புடவை கட்டின்னு வந்தார். தானும் ரங்கநாயகி தாயார் மாதிரி நாச்சியார் கோலம்னு பேர். நீங்கள் பார்க்கலைன்னா வைகுண்டேசிக்கு முதல் நாள் வாங்கும் ஸ்ரீரங்கத்தில். அன்றைக்கி ஒரு நாள் தான். ஸ்ரீரங்கத்தில் என்ன விசேஷம்னா, இன்றைக்கி என்ன உற்சவமோ அதுதான். நாளைக்கு நீ
1,00,000 தரேன்னா கிடையாது. அன்றைக்கி என்னவோ அதுதான். 12 மாதம் உற்சவம். எங்கள் ஊரில் மற்ற நாளைக்கெல்லாம் பூ கொடுத்தா வாங்கிக்க மாட்டான். இப்போ 10 நாள் உற்சவம் ரெங்கநாதனுக்கு. பூச்சா திருநாள் பேர். நீங்கள் 1 முழம் கொடுத்தாலும் வாங்கிப்பா, ஒரு பூ பந்தே கொடுத்தாலும் வாங்கிப்பா, பூ போர்வை கொடுத்தாலும் வாங்கிப்பா. இப்போ நடந்துட்டுருக்கு ஸ்ரீரங்கத்தில். இவர் ரெங்கநாதர் புடவை கட்டின்னு வந்துட்டார். எங்கள் ஸ்ரீரங்கத்தில் என்னென்னா, ரெங்கநாயகி தாயார் அந்த சந்நிதியை விட்டு வெளியில் வரமாட்டான். படிதாண்டா பற்றி தெரிஞ்சுக்கோ. இவர் ரெங்கநாதர் புடவை கட்டின்னு வந்துட்டார். ஏத்தாப்பில் பராசர பட்டர் நிற்கிறார். ஒரு பட்டரே இப்படி வாரும், எப்படி என்னோட தாயார் வேஷம் அப்படின்னார். அவர் பிரமாதம், நான் ஏமாந்துட்டேன், தாயாரே இங்கே வந்துட்டாளோன்னு. அதான் வரமாட்டாளே, நீர் புடவை கட்டின்னு இருக்கிற அழகை பார்த்தா, ஃப்ளீட்ஸ் வச்சுன்னு இருக்கிறத பார்த்தா, எங்கள் தாயாருக்கே தினம் நீ தான் புடவை கட்டி விடுறியோ அப்படின்னு ஒரு சம்சயம். இந்த பின்னல் வந்து முன்னால் வந்து அவ்வளோ அழகாக வரான். அவன் ஏற்கனவே அழகு, இன்னும் புடவையை கட்டின்னுட்டான்னா பிரமாதம் பிரமாதம்னர் பட்டர். ரெங்கனாருக்கு சந்தோஷம். ஆனால்னர், என்ன ஆனாலுங்கிறீர் அப்படின்னார். நீ என்ன வேணாலும் வேஷம் போடு ரெங்கநாதா, எங்கள் தாயாரோட கருணக்கண் உங்ககிட்ட இல்லைடா. நீ ராவணனை பார்த்தாப்புல பார்க்குற, துரியோதனை பார்த்தாப்புல பார்க்குற, இவன் எங்கே போவான் கருணைக்கு? தியாகபிரம்மன் சொன்னார், ஒருத்தன் பெண் வேஷம் போட்டு ட்ராமாவில் நடிக்கலாம், அவனுக்கு கற்புன்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவன் ஆம்பளையோடையும் அவன் கூட்டத்தில் எந்த பொம்பளை அழகாக வந்திருக்கான்னு தான் பார்ப்பனான். காமினி வேஷதாரிக்கு சாத்தி நட்டத்துள்ளு ஏமையினத்தேலு சுன்னு சீதாராமா நீயட. பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோன்னா கம்பன். பார்க்கடல்ல ஜலத்தில் ஒன்றா இருந்தா யாரு? நாராயணனும் லக்ஷ்மி. இப்போ பெருமாள் அக்னியில் வந்துட்டார், சீதை மண்ணில் வந்துட்டா. இப்போ 2 பேரும் ஆகாசத்தில் பார்த்துக்கிறா, காற்றுல பஞ்சபூதந்தான். இதயம் மாறி பூக்குன்னா கம்பன். ராமர் இதயம் அங்கே போச்சா, அவன் இதயம் இங்கே வந்ததா. இன்றைக்கி என்ன இதயம் மாற்று அறுவை சிகிச்சைங்கிறான். முதல்ல இதய மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது மிதிரையில் தான். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமா? பேச முடியுமா? நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்க்குறோம், அப்படியே நின்றுடுவோம். நீ தானான்னு அப்புறமா கேட்போம், என்னை பார்த்து நாளாச்சே. அப்போது தாயாருக்கு தான் இப்போ ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. ஏன்னா நம்ம பார்த்தவன் வளைக்கணும்னு. ஏன்னா அவன் அப்பா சொல்லியிருக்கா, யார் வளைச்சாலும் பொண்ணை தரேன்னு. இப்போ அங்கே தான் பிரச்சனை. இப்போ விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணாவை கூட்டின்னு வந்தார். அங்கே சதானந்த மகரிஷி உட்காண்டிருக்கார். சதானந்தர் யார் தெரியுமோ? இந்த அகலிகையோட பையன், கௌதமர் பையன். இது ஆறுன்னு கேட்டான் ராமன். இது ஆறுங்கிறியா? இந்த ஸ்ரீரங்கம் இத்தனை நேரம் சொன்னேனே, இந்த ஸ்ரீரங்கம்தான் தசரதனுக்கு குலதெய்வம். அதை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அதைத்தான் விஸ்வாமித்திரர் சொல்கிறார், அணி அரங்கம் தந்தாரை அறியாதார் அறியாதார். ஸ்ரீரங்கத்தை உலகத்துக்கே கொடுத்தவா அப்படி. அந்த வம்சத்தை சேர்ந்தவன், தாடகையை வதம் பண்ணவன், என் யாகத்தை காப்பாற்றினவன். அதை விட கேட்டுக்கோ, உங்கள் அம்மாவுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தவன். படித்த மாதவா கேட்டி இவ்வள்ளல் தான் இடித்த வெங்குரல் தாடகை ஆக்கையும் நின் அன்னை சாபமும் என் நெஞ்சத்து இடர் முடித்து. இப்போ பார்த்தேடா, சதானந்தர் உடனே விழுந்து சேவிச்சார் ராமனை. ஏன்? அவன் அம்மா கல்லா இருந்தவன், கல்லா இருந்தவளுக்கு ரூபம் கொடுத்தான். அப்போ அவனை கும்பிடு சொல்லுங்க. இப்போ அதனால்தான் நமக்கு குரு
கௌதமனுக்கு குரு, கௌதமன் குரு ஜனகனுக்கு. ஆமாம். நான் ஒரு ஊருக்கு உபன்யாசத்துக்கு போயிருந்தேன். ஒருத்தர் சேவிச்சார் வந்து. ஆமாம், என்ன சமாச்சாரம்? அவரை சேவிக்கிற போது அவரோட கோத்திரத்தை சொன்னார். கவலையோடு நின்னர். அவரும் பார்த்து, மாமி இப்படி நிமிர்ந்து பார்த்தேன். என்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆலையா, பிள்ளைக்கு கல்யாணம் ஆலையா, என்ன கவலையோடு பார்க்குறேன்னு. எங்காத்து பையனுக்கு தான் ஆகலை. சேவிச்சார். கௌதம கோத்திரம்னு சேவிச்சார். நிமிர்ந்து பார்த்தேன். எந்த ஊர் நீங்கள்லாம்? நாங்கள் ஒரு கிராமம். ஓ, அங்கே ஒரு ராமர் கோயில் இருக்கா அப்படின்ட்டு. ஆமாம். ராமாயணம் நடக்கிறது நின்று போயிடுத்தா? ஆமாம். நீங்கள் கௌதம கோத்திரம், ஜனகன் வம்சம், அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்தவன் ராமன். நீங்கள் அந்த ராமாயணத்தை கேட்க வேண்டாமா? அப்புறம் உங்கள் அதில் எப்படி நிம்மதி வரும்னு கதறிட்டார். நாங்கள் தான் நடத்தியிருந்தோம், நின்று போச்சு. நீங்கள் வாங்கோன்னு சொல்லி கூட்டின்னு போய் அந்த கிராமத்தில் உபன்யாசம் வச்சு, பட்டாபிராமன் பேர், அதுக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி பிரமாதமாக அவள் எல்லாருக்கும் அங்கே நினச்ச காரியம் நடந்தது. மதுரையில் ஆச்சரியப்பட்டார். எப்படி கண்டுபிடிச்சேள் அப்படின்னு. நீ தான் கௌதம கோத்திரம்ங்கிறையே. ஒரு கோத்திரத்துக்கும் எல்லா கோத்திரத்துக்காரனுக்கும் ராமனுக்கும் தொடர்பு உண்டு. அது தெரிஞ்சுக்கும். ராமாயணம் இந்தியா பூரா நடந்ததுங்கிறதுக்கு என்ன சாட்சின்னா, எல்லா கோத்திரத்துக்காரனும் இருக்கும். எல்லா கோத்திரத்துக்காரனுக்கும் ராமனுக்கும் சம்பந்தம் உண்டு. நான் பாரத்வாஜ கோத்திரம்னு ஒருத்தன் சொன்னான்னா அவர் தான் விருந்து போட்டார். சம்பந்தம் இப்படி. நீங்கள் நான் ஆத்திரேய கோத்திரம்னு சொல்கிறான்னா, அத்திரி ஆசிரமத்துக்கு போகிறார் சீதையோட. புரியுறதா உங்களுக்கு? ஆத்திரேய கோத்திரம். நான் கவுண்டின்ய கோத்திரம்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோ, ராமனே கவுண்டின்ய கோத்திரம். தெரிஞ்சுக்கோ. கௌசிக கோத்திரம்னு சொல்கிறான். இப்போ வந்தார் கௌசிகன், விஸ்வாமித்திரன். நீங்கள் எந்த கோத்திரத்துக்காரனையும் எடுத்துட்டால் ராமனோட தொடர்பு இல்லாமல் இருக்காது, கிருஷ்ணனோட தொடர்பு இல்லாமல் இருக்காது. அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ராமாயணம் நடக்கிறதுனாலே நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த இப்போ இங்கே நடக்கிறது ராமாயணம், இங்கே நடக்கிறதுன்னு சொன்னாலே ஆத்தியம் இந்த கோயில் எப்போ கட்டினா? ரொம்ப வருஷம், ரொம்ப வருஷம் முன்னால் கட்டியிருக்கா. 100-200 வருஷத்துக்கு முன்னால். அப்போது இந்த கோயிலையும் அந்த கோயிலையும் ஆறு பூஜை பண்ணியிருப்பா? ஒன்று கௌதம கோத்திரத்துக்காரன், இல்லைன்னா பாரத்வாஜ கோத்திரத்துக்காரன், இல்லைன்னா கவுண்டின்ய கோத்திரத்துக்காரன், சாத்திரிகளாக இருந்து பூஜை பண்ணியிருப்பான் பரம்பரையாக. புரியுறதா? அதனால தான் ராமாயணம் நடக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கல்யாணராமன் உங்களுக்காக சொல்லலை. இப்போ கேட்டேன் அவரை, இத்தனை நாள் நடக்கலை, இப்போ தான் நடக்கிறது ராமாயணம்ங்கிறார். ஏன்? அந்த தொடர்பு நம் முன்னோர்களுடைய. புரிஞ்சுக்கோங்க, இது மாதிரி ஒரு கிராமத்திலும் இருக்கும். கிராமம்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, டவுன் கிராமம்னு பிரிக்கல. கிராமம்னா ஸ்தலம்னு அர்த்தம். நம்ம தான் இப்போ பிரிச்சிருக்கோம், அது டவுன் இது கிராமம்னு கிடையாது.
டவுனாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் ஸ்தலம், ஸ்தலத்துக்கு பேர் கிராமம். புரியுறதா உங்களுக்கு? ஏன் கிராமம்னு? எல்லாத்துக்குமே கிராமம் தான் பேர். நம்ம எல்லா கிராமத்தையும் இணைச்சி டவுன்கிறோம். புரியுறதோ? பாலக்காடு அப்புறம்தான் வந்தது. எல்லா கிராமமும் இருக்கே தனித்தனியா, எல்லாம் இணைஞ்சது தானே பாலக்காடு. புரியுறதா உனக்கு? பல அர்த்தம் சொல்ற பாலக்காட்டுக்கு. எல்லாம் சேர்ந்தது கிராமம். அதை தான் அடியன் உபன்யாசத்தில் சொல்லுவேன். ஏன் கிராமம்னு சொல்கிறோன்னு தெரிஞ்சுக்கோ. எந்த ஊரும் கிராமம். ஏன் கிராமம்ங்கிறோம்? அதில் தான் ராமம் இருக்கு. புரியுதா உனக்கு? கிராமம்ல என்ன இருக்கு? ராமம். புரியுதா? கி ராமம். கீன்னா என்ன? கிஷ்கிந்தை. கிஷ்கிந்தா காண்டத்தில் தான் ராமநாமா உறுதி செய்யப்பட்டது. அதனால தான் எல்லாத்துக்குமே கிராமம்னு வந்தது. அனுமார் அப்போ தானே வர்றார். புரிஞ்சுக்கோங்க. கல்யாண ராமனை சொல்கிற விளக்கம் இல்லை, ஏற்கனவே இருக்கு. அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஜனகன் இவன் யாருன்னு கேட்குறான் ராமன் விஸ்வாமித்திரன். மனு மாந்தாதா இக்ஷ்வாகு பகீரதன் திலீபன் ஹரிச்சந்திரன், நிறைய இருக்கு வம்சம். அஜன் தசரதன் ராமன். தசரதம் பையன். தசரதம் பையன்னோடனே மூஞ்சியை தொங்க போட்டுட்டான். ஆறு? ஜனகன். ஏன்னா தசரதனுக்கு ஜனகனுக்கு ஆகாது. எப்போவுமே ஆகாத குடும்பத்தில் தான் சம்பந்தமே ஆகும். இந்தாத்துக்கு எத்தாத்துக்கும் சண்டைம்பா, இந்தாத்து பையன் எத்தாத்து பொண்ணுக்கு ஓலையை கொடுத்துருவோம். இது எல்லா கிராமத்திலையும் நடக்கிற சங்கடம். அது என்ன? அப்பதான் விஸ்வாமித்திரர் சொல்றார், உபநயன விதி முடித்து மறை ஓதுவித்து இவனை வளர்த்தானும் வசிஷ்டனே கான். இவன் வசிஷ்டனுடைய சிஷ்யன். வாசிஷ்ட மைத்ராவருண கௌண்டின்ய திரையாரிஷேகே. புரியுறதா? வாசிஷ்ட கோத்ரோத்பவாயம். இவன் வசிஷ்டன் சிஷ்யன். இதில் வேடிக்கை நேருமோ? வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஆகாது. அவரை இவர் புகழறது. ஏன் புகழ்ந்தார்? அது தெரிஞ்சுக்கணும் இல்லையோ? ஒரு தடவை வசிஷ்டர் என்ன பண்ணார்? விஸ்வாமித்திரரை கூப்பிட்டார். நாளைக்கு நான் தவசம் பண்ண போகிறேன், நீர் வந்து ஒரு பிராமணனா வந்து சாப்பிடணும்னார். உடனே விஸ்வாமித்திரர் 1000 காய் பன்றெல்லாம் சாப்பிட வரேன். சரின்னு உடனே அவர் ஆதிகாரிகிட்ட வந்து, நாளைக்கு விஸ்வாமித்திரர் சாப்பிட வரார், 1000 காய் பண்ணணுமான்னா. அந்த அம்மா சரின்னா. அந்த அம்மா லிஸ்ட்டு கொடுன்னு கேட்கல, தெரியுமா? இப்போ நம்மளாக இருந்தோம்னா ஆதிகாரிக்கு ஃபோன் பண்ணுவோம் செல்லில், நாளைக்கு ஒரு பிராமணன் வரையங்கிறான் சாப்பிட, 1000 பொரியல் பண்ணணுமான்னா. நீ அங்கங்கன்னு ஞான பாபியில் போய் தேவஸ்தை பண்ணிவிடுவோன்ருவா, இல்லைன்னா வாழைக்காரச்சியை கொடுத்துட்டு வந்துடுவோன்ருவா. அருந்ததி சரின்னா. மறுநாள் விஸ்வாமித்திரர் வந்துட்டார். ஸ்ராத்தம் முடிஞ்சாச்சு, இலை போட்டு பரமாறியாச்சு. யதா சௌகரியம் பரிசேஷனம் சொல்லியாச்சு. விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துருச்சு. வசிஷ்டரை பார்த்து, எங்கே 1000 பொரியல் அப்படின்னு. அவர் ஒன்றே சொன்னார், இட் இஸ் நாட் மை டிபார்ட்மெண்ட், இட் இஸ் கிச்சன் டிபார்ட்மெண்ட், ஐ வில் ஆஸ்க் மை ஒய்ஃப் அப்படின்னார். அருந்ததியை கூப்பிட்டார். மை டியர் அருந்ததி, கம் ஹியர், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னார். அருந்ததி வந்தால், உனக்கு என்ன சந்தேகம்னா? 1000 பொரியல் எங்கேன்னா, சுவாமி பாகக்காய் பண்ணியிருக்கேன் 100 காய்க்கு சமானம், பிரண்டை பண்ணியிருக்கேன் 300 காய்க்கு சமானம்,
பலாக்காய், பலாப்பழம் இல்லை, பலா முசுன்னா காய். அது பண்ணியிருக்கேன் 600 காய்க்கு சமானம். வழக்கம் போல் பண்ணுற 8 பண்ணியிருக்கேன், 1008 பண்ணியிருக்கேன். நீர் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்னா மூக்கில் விரல வச்சுட்டார். அவருக்கு சோறு இறங்குமா? ஏடா இந்த பொம்பளைக்கே இந்த மூளை, இவருக்கு எவ்வளோ இருக்கும்? காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதத்ரயம் பனசகா ஷட்சதம் இது சாத்தகாலே விதியதேன்னு சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் காயை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்லேயோ உங்கள் வீட்டு தோட்டத்துலேயோ திவசம் பண்ணுங்கிறது. ஆமாம், காய்க்கு அவ்வளவு, பாகக்காய்க்கு அவ்வளோ விசேஷம். புரிஞ்சது உங்களுக்கு? அதனால தான் இப்போ விஸ்வாமித்திர வசிஷ்டர் படித்தாங்க. அப்போ தான் ஜனகன் சொல்கிறான், இவன் வில்ல வளைச்சால் உண்டு. அதையே சார் வில்ல வளைக்கணும்னு வச்சான். இந்த சீதை அம்மானக்கா விளையாடினான். யார்? சீதை. இந்த அம்மானக்காய்ங்கிறது எப்படி விளையாடுறதுன்னா, பொம்மநாட்டி விளையாடுவான். 3 காய் வச்சுப்பான் கையில். 3 காய்னா இப்படி விளையாடுவான். ஒரு காய் போயிட்டு வந்துட்டு இருக்கும், 2 காய் கையில் இருக்கும். புரியுறதா உங்களுக்கு? இப்படி போயிட்டு போயிட்டு வரும். அதில் அவன் விளையாடுற போது ஒன்று உருண்டு போயிடுச்சு. எங்கே? இந்த வில்லுக்கு அடியில். இந்த வில்லை 10,000 பேர் இழுத்து கொண்டு வந்து வைக்கிற வில்லு. சீதை என்ன பண்ணால் அந்த வில்லை அப்படி இடது கையில் எடுத்து வச்சுட்டு இந்த காயை எடுத்துன்னு போயிட்டான். இதை ஜனகன் பார்த்தா, ஆஹா, இதை வளைக்கிறவன் தான் இவளை வளைக்க முடியும். ஆமாம், இல்லைன்னா அவன் வளைஞ்சிருவான். எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன். நீங்கள் பொண்ணை பெற்றா கவலையா பையனை பெற்றா கவலையான்னு பட்டிமன்றம் போடலாம். பொண்ணை பெற்றவனுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் கவலை, பையனை பெற்றவளுக்கு தான் 365 நாளும் கவலை. அந்த பொண்ணு நம்மாத்துலன்னா இருக்க போகிறான். அதை பாரு. எல்லாரும் சமத்து பற்றாமல் பிள்ளை குழந்தை பிறந்துருத்துன்னு சந்தோஷப்படுறேன். அன்றைக்கே டிமாண்டு தெரியுமா பொண்கள்? இன்றைக்கி இல்லை, அன்றைக்கே. நீ ஆம்பளை குழந்தை பிறந்தேன்னு ஸ்வீட்டு கொடுத்த, இன்றைக்கி பொண்ணை பெற்றவன் பூரா அல்வா கொடுத்துருக்கான். பொண்ணை பெற்றவன் வர்ற மாப்பிள்ளை படிச்சிருக்கணும்னு நினைப்பான். பெண் உதவும் காலை பிதா விரும்பும் வித்தை. சரி, பொண்ணோட அம்மா என்ன விரும்புவா? டப்பு. இந்த மாப்பிள்ளை பார்த்துருக்கேனே, வீடு இருக்கா? இருக்கு. இந்த பையன் வேலைக்கு வந்த உடனே வாங்கினதா இல்லை அப்பா வாங்கினதா? அப்பா. புரியுறதோ? அதுக்குள்ளேயே இங்கே பார்ட்டிஷன் ஆகிடும். அப்புறம் அந்த நிச்சயம் பண்ணிட்ட அந்த பையனாத்துக்கு போய் பாப்பா இந்த பொண்ணோட அம்மா வாசல்லேருந்து கொல்லை பக்கம் வரைக்கும் சகல வசதி இருக்கா, எல்லாம் இருக்கா, டிவி இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா,